ஹலோ வியூவர்ஸ், ரீசெண்டாக ஆன்லைனில் ஏர் பில்லோ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 3 to 4 மந்த் நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து லெதரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வெல்வெட் வச்சு கொடுத்துருக்காங்க. பில்லோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1 into 1.5 feet. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலே ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக் நாசில் அதுவுமே கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இல்லை. நான் ஒரு 3 மந்த் யூஸ் பண்ண மொத்தம் 4 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு 3 மந்த் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஏர் ஃபில் பண்ணும்போது பின்னாடி உள்ள நாசில் இந்த இடத்துல கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஊதுனீங்க அப்படின்னா ஏர் ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நான் மொத்தம் 4 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2 ஆல்மோஸ்ட் டேமேஜ் ஆகிடுச்சு. என்னென்னா ரொம்ப ஹெவி யூஸ் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு விஷயம். ரொம்ப லைட் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது. மற்றபடி நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள்லாம் வர்றதில்லை. என்னென்னா எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி விழுந்துருச்சு, ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. அதுலேருந்து வந்து 2 பில்லோவில் வந்து அதே மாதிரி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி நீங்கள் இதில் உள்ள ஏரை வெளில மூவ் பண்ணணுன்னாலும் சேம் அதே மாதிரி நீங்கள் எப்படி ஊதும் போது அந்த இடத்த ப்ரெஸ் பண்ணிட்டு ஊதுனீங்களோ அதே மாதிரி நீங்கள் அழுத்தி கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உள்ள ஏர் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். எனக்கு 4 பில்லோவும் சேர்த்து 300 கிட்ட வந்துச்சு. ஒரு பில்லோ வந்து 75 rupees அந்த மாதிரி வந்துச்சு. நீங்கள் ஹெவி யூசேஜ் பண்ணல, லைட் யூசேஜ் தான் பண்ணுவீங்க, இல்லை ட்ராவல் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.